ஒவ்வொரு சமுதாயத்துலேயும் சரி, நம்மளா இன்னைக்கு பிரித்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ், அவங்க எல்லாத்துலேயும் நல்லவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, மனசாட்சியில் வாழக்கூடியவங்க, இறை உருவத்து வாழக்கூடியவங்க, இறைவன் பயந்து வாழக்கூடியவங்க, சத்தியம் வாழக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க எங்கிருந்த போதிலும் ஒன்று சேர்த்து நமக்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்காங்க. 2:48. நீ நன்மை விரும்பிட்டீங்க, உண்மையை விரும்பிட்டீங்க, அதன் காரணமாக எங்கிருந்த போதிலும். அத்தியாயம் 2, 148. ஒவ்வொருவருக்கும் தேவைகள் உள்ளன, அவர்கள் அந்த திசையில் திரும்புபவர்களாக உள்ளனர். நற்செயல்களின் பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு இருப்பினும் அல்லாஹ் உங்கள் யாவரையும் ஒன்று சேர்ப்பான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். அந்த அடிப்படையில் ஒன்று சேர்க்கப்பட்டோம். ஒவ்வொருவருக்கும் தேவைகள் உள்ளன, அவர்கள் அந்த திசையில் திரும்புவர்களாக உள்ளனர். நற்செயலின் பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருப்பினும் அல்லாஹ் உங்கள் யாவரையும் ஒன்று சேர்ப்பான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் இருக்கின்றான். ஒவ்வொருக்கும் தேவை என்னன்னு சொன்னால் அமைதி, சமாதானம், பயபக்தி, நன்றி உணர்வு, பணிவு, நல்ல குணத்தில் வாழணும், இதெல்லாம் தேவையாக இருக்கு. ஆனால் இதுக்கு பல வழிகளில் போகிறாங்க. மன தூய்மை அடைவங்களுக்காக அங்கே போகணும், இங்கே போகணும், மன சமாதானத்துக்காக அங்கே போகணும், இங்கே போகணும், சடங்குகளை சம்பளம் போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் இறைவன் உள்ளத்தை பார்க்கலாம். நீங்கள் மன சமாதானம் விரும்பிட்டீங்க, நன்மை விரும்பிட்டீங்க, மனசை வச்சே வாழ விரும்பிட்டீங்க, அதனால் நன்மை இருக்குது. ஒரு உண்மையிலேயே உணர்ந்து விரும்பக்கூடியவங்களுக்கு கொண்டு சேர்க்கலாம். நற்செயல்பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருப்பினும் அல்லாஹ் உங்கள் யாவரையும் ஒன்று சேர்ப்பான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். இப்போ அப்படிதான் ஒன்று சேர்த்துருக்கான். எதுக்காக? இன்னும் அவனை உறுதியாக பிடிச்சிருக்காரு, அவனும் திரும்புறதுக்காக, அவன் பொருத்தமான முறையில் வாழ விரும்புறதுக்காக, அவன்கிட்ட சரணடைறதுக்காக, அவன்கிட்ட சமைப்பதற்காக, அவனை சார்ந்து வாழ்றதுக்காக, அவனோடு வாழ்றதுக்காக, அவன்கிட்ட பாமணி விக்கெட்டு மீண்டதுக்காக, அவன் எந்த அமைப்பில் படித்தானோ அந்த அமைப்பில் வாழ்றதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். இது மனசாட்சியுடைய பாதை.